श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता 14வது श्लोकम्। श्रीराम उवाच केचित् वदन्तीति वितर्कवादिनः तदप्यसदृष्टविरोधकारणात् देहाभिमानादविवर्धते क्रिया विद्यागताहङ्कृतितः प्रसिद्ध्यति। கடந்த வகுப்பில் முக்கியமா 11, 12, 13வது ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு விசாரணம் நம்ம செஞ்சிருக்கோம். கர்ம என்பது ஜன்மத்துக்கு காரணமாகிறது. இப்போ நம்ம பிறந்தோம் அப்படின்னாவே இதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம செஞ்ச கர்ம நிறைய பேலன்ஸ் இருக்கிறதுனால அதோடைய பலத்தினை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தோம். ஸோ பிறந்ததுனால திரும்பி இந்த சரீரம் வச்சு மறுபடியும் கர்மம் செய்கிறோம். அப்போ இது தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது முடிவு வழி இருக்கான்னு சொன்னா, நீ ஆத்மானி உணர்ந்த ஞானம் வந்தாச்சுன்னா அந்த ஞானத்தினாலேயே இந்த கர்மம் எல்லாமே கூட பஸ்மம் ஆயிடும், நீங்கி போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு சரீரத்துக்குள்ள நீ வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இது வேதாந்தத்துடைய தீர்மானம். ஆனா கர்ம అనేది కర్మయోగ కర్మకాండ வாழ்க்கையில ஆரம்பத்துல அது கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம்தான் ஞான காண்டத்துக்கு வரணும். லக்ஷ்மணனுக்கு ராமர் முதல்ல இப்படிதான் உபதேசம் பண்ணி சர்வ துக்கங்களுக்கு, மனுஷனுக்கு அனர்த்தங்களுக்கு, இந்த சம்சார சக்கரத்துல உளுந்துறதுக்கு காரணமே அவனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்காம கர்ம செஞ்சுக்கிட்டே கர்மல ஈடுபட்டுட்டே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்ல தொடங்கி அதுக்கு விவரணம் கொடுத்தாரு. அப்புறம் சில பேர் சொல்றாங்க அப்படின்னு பூர்வபக்ஷி அப்போனன்ட் பத்தி நம்ம பேசியிருக்கோம். யார் இவங்கன்னா கர்ம வாதினக அப்படின்னா ஞானம் மட்டும் பத்தாது, கர்மமும் செஞ்சுட்டே இருக்கணும். வாழ்க்கை முழுசா கர்ம காண்ட கர்மத்திலையும் இருக்கணும், பிளஸ் அப்போ ஞானமும் இருக்கலாம். அப்படி இருந்தாதான் ஒருத்தர் மோட்சம் வரும் அப்படின்னு இவனுடைய வாதனை. இவன் வாதனை ரொம்ப பலமானது. அதுக்கு அவன் பலதெல்லாம் கோட் பண்ணுவான், பலதெல்லாம் சொல்லுவான், சாஸ்திரத்துல இருக்கிறதே காட்டிடுவான். அப்படி 3 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த கர்ம சமுச்சயவாதிகள், கர்ம இந்த சரீரம் மரணிக்கிற வரைக்கும் அந்த கர்மத்துல ஈடுபடணும், கர்மகாண்ட செஞ்சுட்டு இருக்கணும். முக்கியமா வைதிக கர்மங்கள், நித்திய நைமித்திக வைதிக கர்மங்கள். ஆனா அதுல சகாம கர்மங்கள் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது செஞ்சுட்டு அப்போதான் மோட்சம் வந்தா. அதுக்கு பதில் ராமர் இந்த 14வது ஸ்லோகத்துல கடந்த வகுப்புல இதோட அர்த்தத்தை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திருக்கோம். அவனுடைய வாதனை என்னன்னு சொன்னா, பறவைக்கு 2 ரெக்கை இருந்தாதான் அது நல்லா ஒழுங்கா பறக்க முடியும்.
வேதாந்தத்திலும் அந்த உதாரணத்துல நம்ம பொதுவா விவேக வைராகியம் అనేది 2 ரெக்கைகள் அப்படி நம்ம சொல்லுவோம். அவனு இந்த விஷயத்துல அவனுக்கு சாதகமா எடுத்துட்டு கர்மா ஞானம் 2 சேர்ந்து இருந்தாதான் ஒரு மனுஷன் எவல்யூஷன் மோட்சம் இல்லைன்னா வராது அப்படின்னு அவருடைய வாதனை. அதுக்கப்புறம் ராமர் அதுக்கு பதில் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, கர்மா மோட்சத்துக்கு அப்படி உதவி பண்ணாது, மேலும் அது பந்தத்துக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லி, கர்மா cannot give the moksha, அப்புறம் need not to give the moksha, should not, not moksha, கர்மா cannot be the main ingredient. ஒரு இதோட சமமா கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல அது இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. 3 cannot, need not and should not. இது வேதாந்தத்தோட ராமர் அதுதான் சொல்லி ப்ரூவ் பண்ண போறாரு வர பல ஸ்லோகங்களுக்குள்ள. ஆக்சுவலா இதெல்லாம் சொல்லும் போது ராமருடைய உத்தேசம், வேதாந்த சாஸ்திரத்தோட உத்தேசம் என்னன்னா வர ஸ்லோகம் கூட, ஆனா அது அந்தர்கதமா இருக்கும், எங்குமே அந்த வார்த்தை நேர சொல்லப்படாது. நம்ம புரிஞ்சுக்கணும் சந்நியாசத்துடைய பங்கு என்ன வாழ்க்கையில. ஆசிரம தர்மங்களுக்குள்ள சந்நியாச ஆசிரமம் சொல்லிருக்குல்ல, த ரோல் அண்ட் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தி சந்நியாச. இப்ப இவனு அன்னைக்கு சொன்ன இல்லையா, சந்நியாசம் எடுத்துக்கினவனுக்கு இன்னும் நரக்கத்துக்கு போயிடுவான், சந்நியாசம் எடுக்கக்கூடாது, சந்நியாசம் இல்லைன்னு சொன்னானே, அப்போ சாஸ்திரம் பேசுறது தப்பாயிடுமே. இல்ல அது ஏதோ இதுவும் சொல்லிருக்காது அப்படின்னுதான் அவன் அதுக்கு ஏதாவது எடுத்து காட்டுவான். அதான் சொன்ன பலமான அப்போனன்ட் அவன். அப்போ இந்த சந்நியாசம் அந்த விஷயம்தான் அடிப்படையா சொல்லிக்கொண்டே வருவாரு. இந்த சந்நியாசம் வார்த்தை சொன்னா கிரகஸ்தர்களான நமக்கு பயம் பொதுவா இல்லையா. யாரு தயாரா இருக்காங்க சன்னியாசம் எடுக்கிறது? 70 80 வந்தானு சார், அது என்னமோ சார் அதே சுவாமியார் அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், நான் தெரியாது. அதனால இவன் இப்படி சொன்னா நமக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு இல்லை சன்னியாசம் అనేది. ஆனா ராமர் அதை சொல்ல போற தயாரா என்ன சன்னியாசம் என்ன, அது எப்படி. அப்புறம் இந்த ஞானத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம என்ன சாஸ்திரம், வேதாந்தம், ராமர், கிருஷ்ணர், நீ நம்புற நீ வழிபடுற அந்த கிருஷ்ணர் ராமரே. இங்க 3 விதமா ஞானத்தின்னு பார்ப்போம். மந்த ஞானம் அண்ட் திருட ஞானம் அண்ட் ஸ்திர ஞானம். மந்த ஞானம்னா இப்படி சிரவணம் பண்றோம் பார்த்தீங்களா, இதனால நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா. மோட்சம் என்ன, எதுக்கு என்ன, புருஷார்த்தங்கள் என்ன, சாதன சதுர்ஷ சம்பத் என்ன, இப்படி எல்லாம் நிறைய விஷயம் நமக்கு இது முன்னாடி வாழ்க்கையில தெரியாதது எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்போ மந்த ஞானம் ஞானம் இருக்கு, வருது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பல வருஷம் கேட்டிருக்கிறது. ஆனா இது மந்த ஞானம் தான். மந்தம்னா மங்கி இருக்கு, நாட் ஸ்ட்ராங். மந்த ஞானம். அதுக்கப்புறம் இது திருடப்படுத்திக்கணும், திருட ஞானமா மாற்றிக்கணும். திருட ஞானம் அண்ணானு ஸ்திர ஞானம் அண்ணானு 2 ஒண்ணுதான். ஸ்திர பிரக்ஞன் ஆகணும். திருட ஞானத்தினால ஸ்திர பிரக்ஞன் ஆகணும். இது மனசுல வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வர ஸ்லோகங்கள் எல்லாம் அடுத்தது படிக்கிறதுக்குள்ள இப்போ இங்க இந்த சிமெண்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க இல்லையா, இது போடுறதுக்கு முன்னாடி நார்மல் வேற ஏதோ பூமி இருக்கு, அது போடுறதுக்கு முன்னாடி இது மேல நடக்கலாம், என்ன பண்ணாலும் நடந்த ஒன்றும் ஆகல. ஆனா அந்த சிமெண்ட் ஃப்ளோர் போட்டதுக்கு அப்புறம் உடனே நடக்கக்கூடாது இல்லையா.
அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும், அது காயணும், கியூரிங் பண்ணணும். இல்லை, ஸோ சிமெண்ட் தர போடுறதுக்கு முன்னாடி நீ நடக்கலாம், போட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் டைம் விட்டுறதுக்கு அப்புறம் நீ நடக்கலாம், பெரிய பெரிய சாமான வைக்கலாம், நீ டான்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணி ஒண்ணாக. ஆனா அந்த காஞ்சி அது செட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? பாதுகாப்பு பண்ண வேண்டியிருக்கு. யாரும் அதுக்குள்ள போகாம நடக்க விடாம செய்யணும். சரியா? அதே போலதான் இங்க வந்து இன்னொரு உதாரணம் இதே போல சின்ன ஒரு செடி வச்சா அதுக்கு முதல்ல அந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பாதுகாப்பு பண்றதுக்கு ஒண்ணு இல்லை, அந்த செடி வைக்கல இல்லை ஒண்ணாங்க, அப்போ பாதுகாப்பு பண்ண வேண்டாம். செடி வச்சதுக்கு அப்புறம் அது தானா ஸ்திரமாய் திருடமாகிற வரைக்கும் நீ ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பு, இல்லைன்னா ஆடு மாடு வந்து சாப்பிட்டு போயிடும். சரியா? இது போலதான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னு, ஞானம் வந்து இப்போ மந்த ஞானம் நமக்கு வந்துச்சு, அப்ப அதை ஸ்திரப்படுத்தி திருடப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அதை காப்பாற்றணும். அதை காப்பாத்துறதுக்காக தான் 3 வகையான சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 3 வகையான. ஒண்ணு வந்து அப்போ நானும் இது முதல்ல வந்து சிரவணம் மனனம் பண்றதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது, நேற்றுக்கு வந்தவங்க இன்னைக்கு வரல, இன்னைக்கு வந்தவங்க அடுத்த வாரம் வருவாங்கன்னு தெரியாது, சுவாமிக்கு தான் தெரியும். இப்படி இருக்கு. இங்கதான் அங்கதான் ஏதோ உபனிஷத்துன்னு அங்கே யாரும் நம்ம கிளம்ப மாட்டோம், வருதில்லை. அவங்களும் இங்க கொஞ்ச நாள் வந்து பார்த்துட்டு போனாங்க, நல்லா இருக்கு இடம், அப்புறம் அங்கிருந்து இங்க வரவங்களும் யாரும் வருதில்லை. இப்படிதான் இந்த சிரவணம் மனநமனை 2 விட ஒழுங்க நடக்க மாட்டேன். சரியா? அப்போ அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, உனக்கு வாழ்க்கையில சில இன்னும் பாத்தியத்தை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தா கூட, கிரகஸ்தனாக இருந்தே கூட இது நீ மாத்துக்கலாம். சரி, ட்ரெடிஷ்னலா மாத்துக்கிறதுன்னு என்ன பண்ணுவான்னா, எனக்கு இந்த கர்மத்துல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில ஈடுபட்டுட்டே இருந்தா எனக்கு இந்த சிரவணம் ஒழுங்க செய்ய முடியாது, மனனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவனை வந்து விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம்னா ஞானம் அடையறதுக்காக அதுல ஸ்திரமாக, அசல படிக்கிறதுக்கே டைம் இல்லை, வீட்டுக்கு போனா தெரியல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க. நான் நிறைய வாட்டி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், அவங்க அவங்களோட வயசுக்கு தகுந்த போது அவங்கள ரிட்டையர்டா என்ன ஆயிடுச்சு, மிடில் ஏஜா என்ன அளவுக்கு, அதுக்கு தகுந்த போது எந்த அளவுக்கு நம்ம ஈடுபடுறோம் అనేది அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே பதில் கொடுத்து அவங்களே மார்க் போர்ட் பண்ணுவோம். திவிதேச சந்நியாசம். அப்புறம் அந்த சிரவண மனனம் நல்லா நடக்கணும். சரியா? இப்ப நான் சொல்றது எல்லாமே நம்ம இப்படியே இருந்தே இதே வர்ண வர்ண கலர் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிரகஸ்தர்களா இருந்தே பண்ணலாம், பயப்பட வேண்டாம். அதுதான் சொன்னேன், ட்ரெடிஷனல் சந்நியாசம் எடுத்துக்கணும்னு கட்டாயப்படுத்தல எங்கேயுமே இல்லை. அப்படி நடந்தா நடு. ஆனா இது எல்லாமே பாவத்துல தானே, மனசுல தானே, மனோடைய பக்குவம் தானே வேணும் இதுக்கு முக்கியமா. சரி, அப்புறம் நிதித்தியாசனம் சிரவண மனம் நிறைய பண்ணியாச்சு, டைம் நிறைய கிடைச்சது. குவாலிட்டேட்டிவ் டைம் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மைண்ட் அண்ட் குவான்டிடேட்டிவ் டைம், நிறைய டைம் மனசு நல்ல அதுல ஈடுபடுத்துறதுக்கு வேண்டிய. அப்போ சுரல்லி நீ வந்து தேவையில்லாத, நம்ம பெரிய யஜ்ஞம் யாகம் பண்றது இல்லை, பட் விவகாரத்துல நிறைய ஈடுபட்டுட்டே இருந்த இது நடக்குமா? நடக்குமா? விவகாரத்துல ஈடுபட நம்ம அகங்காரம் பலமாயிட்டு இருக்கும். சரியா? அதனால அப்படி விவிதி. சரி, இப்போ சிரவணம் பண்ணதுனால
நல்லா தெரிஞ்சுட்டு நிறைய வருஷம் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை இப்போ திருடப்படுத்திக்கணும். சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், ஸ்திரப்படுத்திக்கணும். அதுக்காக சில பேர் இங்க இவனுக்கு ஞானம் வந்துச்சு, 10 வருஷம் 15 வருஷம் இப்படியே சிரவணம், சாஸ்திரம் எல்லாம், உபனிஷத்துகள், பகவத்கீதை எல்லாம் கேட்டிருக்கோம். ஞானம் என்ன, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது ஸ்திரமாகணும். அப்ப அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விவிதிசா சந்நியாசம் எடுத்துக்கல, நேராவே இப்பவே ஞானம் வந்துச்சு. ஆனா ஸ்திரப்படுத்துகிறதுக்கு வித்வத் சந்நியாசம். இவன் வித்வத் தான், வித்வான் என்ன, தொடர்ந்து ஸ்ரத்தா பக்தியோட கேட்டுட்டு படிச்சுட்டு எஸ்பிலேட் பண்ணிட்டு நம்ம வித்வான்கள் தான். சாஸ்திர பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய படிச்சோம், பகவத்கீதை மொத்தம் படிச்சோம், பாகவதம் கேட்டோம். வித்வத் சந்நியாசம், சரியா? ஸோ சில பேர் அப்படி அது எடுத்துக்குவாங்க, சில பேர் முன்னாடியே எடுத்துக்குவாங்க. மூணாவது என்னன்னா கவுன சந்நியாசம். இதுதான் கிரகஸ்தனாயிருந்தே சந்நியாசி போல். கவுனன்னா சூடோ, டூப்ளிகேட் அர்த்தம். டூப்ளிகேட்னா தப்பா எடுக்கக்கூடாது. ட்ரெஸ் மாறத்துக்கு வீட்டுல தானே இருக்கேன், எங்க பாரியா இருக்கேன், நான் இருக்கேன், குழந்தைகள் அங்கிருந்து இருக்கேன். கவுன சந்நியாசம். இப்போ கவுன சந்நியாசியாவே இருந்தே அப்படின்னா கிரகஸ்தனாவே இருந்தே சந்நியாசியா நீ இருந்துக்கலாம். இருந்து வேண்டியது என்ன, மனசு எங்க இருக்கு, உன்னுடைய ஈடுபாடு எதுல இருக்கு, நீ எதுக்காக இப்போ உன்னுடைய சமயத்தினே சக்தினே உபயோகப்படுத்துற நிறைய. அது வீட்டுல இருந்து இப்பவே பண்ணலாம் இல்ல, நிறைய டைம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்குன்னா இதோ சொன்னதெல்லாம் போகணும், திரும்பி மனனம் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், இது பார்க்கணும், அது பண்ணணும், பாராயணம் பண்ணிக்கணும், கொஞ்ச நேரம் உட்காரணும், இதெல்லாம் நிறைய டைம். வேற மினிமம் வாழ்க்கைக்கு வேண்டி தவிர நிறைய இல்லை. அப்படி இருந்தா கவுன சந்நியாசம். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் சரியா, அந்த ட்ரெடிஷ்னலான அந்த சந்நியாசம் அது இல்லாம நம்ம பண்ணலாம்னு சொல்லி இருக்கலாம்னு சொல்லி பகவத்கீதையிலோ பகவான் கிருஷ்ணர் நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்தார். அந்த பாயிண்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். என்ன, அடுத்த ஸ்லோகம் தொடங்கணும். ஸ்லோகங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இந்த விஷயங்கள் எல்லாருமே கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனா முன்னாடி என்ன சொல்ல போறார், என்ன கேட்க போறோம், அதெல்லாம். ஸோ இப்போ மந்தமான ஞானம் இருக்கிற போது அதுக்கு எது ப்ராப்ளம், சத்ரு யாரு, அதான் சொன்னானே, ஃப்ளோர் பண்ணிட்டோம், அது யாரும் நடக்க விடக்கூடாது, ஆனா அதுக்கப்புறம் தண்ணி கண்டிப்பா ஊற்றணும், அது இத்தனை நாளுன்னு அப்படி. அப்படி இன்னும் நம்ம சிரவணம் மட்டும் பண்ணிட்டோம், ஆனா ஞான ஸ்திரம் ஆகலை. அப்படி அந்த சிரவணம் பண்ண ஞானத்தின் மந்தம் ஞானத்தின் ஸ்திர ஞானமா பண்ணாமே நிறைய தடங்கள் வரும். இதா சில வாட்டி வாழ்க்கை முடிச்சுட்டு இப்படியே ஏதோ கேட்டிருப்பானே தவிர ஸ்திரத்துவம் வரல. ஸ்திரதா நஹி நஹி ரே மானச, அடுத்த சதாசிவ பிரம்ம கீர்த்தனை வரணும். ஸ்திரதா நஹி நஹி ரே மானச, இப்படிப்பட்ட அந்த மனசுகளை ஒரு மனசனை பற்றி சொல்ல போற. அது நம்ம வேதாந்த கிளாஸ்ல நான் அர்த்தம் கூட சொல்லுவேன், ஏன்னா ரொம்ப சூட்டபிள். சரியா? அப்போ இந்த ஞானத்தினை, மந்த ஞானத்தினை நம்ம கன்வெர்ட்டிங் த ஞானம் இன்டு கன்விக்ஷன், இங்கிலீஷ்ல சொல்லணும் என்ன, மந்த ஞானத்தினை ஸ்திர ஞானமா பண்ணிக்கணும். சரியா? அப்போ இதுக்கு பிரதிபந்தம் என்ன, சத்ரு என்னன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு விவகாரமும் இது பிரதிபந்தம். விவகாரம் செயல்படுறது, விவகாரத்துல நீ ஈடுபட என்ன ஆகும் தெரியுமா, அகங்காரம் இது இல்லாம விவகாரம் பண்ண முடியாது. அதனால கொஞ்சமாவது அகங்காரம் இல்லைன்னு மகாத்மாவது ஞானியாவது அவன்
பிரவர்த்திக்க முடியாது. ஒரு சொல்லி தரணும்னாவே அகங்காரம் அங்க வந்தாதான் இது சொல்றது. ஆனா இந்த அகங்காரம் ஒன்றும் நஷ்டம் பண்ண போறது இல்லை. ஆன நிஷ்டா ஆனதுக்கு அப்புறம் இப்படி பிரவர்த்திச்சான்னு பரவாயில்ல. அதை சொன்னானே, ஃப்ளோர் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அந்த செடி மரமானதுக்கு அப்புறம் யானை கட்டி விட்டுள்ளாங்க இல்லையா? அதே போல அதுக்கப்புறம் நீ விவகாரத்துல இருந்தா ஒன்னும் பண்ணாத. அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்துச்சா, அந்த அளவுக்கு கன்விக்ஷன் வந்துச்சா, அது பார்க்கணும். அப்போ இங்க முக்கியமா ஒரு டிரான்சாக்ஷன் அது சத்ரு. ஓகே, எனி கர்மா நிறைய எது ஈடுபட்டாங்க அது அகங்காரத்தில் வரும். ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? ஞானத்துடைய வேதாந்தத்துடைய நோக்கம் என்ன? அகங்காரம் இல்லாம செய்யும். அப்போ போதிக்கிறதே இல்லையா, ஒரு விவகாரம் ஈடுபட அகங்காரம். நம்ம ஞானம் ஒண்ணுதான் சொல்ல அகங்காரம் இல்லாம செய்யணும். அப்போ கண்டிப்பா நீ விவகாரத்துல இருந்து விளங்கிதான் ஆகணும், கர்மத்துல இருந்து விளங்கிதான் ஆகணும். இதுவே புரிஞ்சுக்காம அவங்க இப்படி பேசுவாங்கன்னு இந்த 14வது ஸ்லோகத்தில் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் 15வது ஸ்லோகம் படிச்சா அதோட அர்த்தத்தை பார்ப்போம். மேலும் அந்த கருத்து நான் அப்புறம் அந்த அகங்காரத்தை அப்படி வச்சுக்கோங்க. பாயிண்ட் எல்லாம் கண்டினியூஷன் கனெக்ஷனோட இருக்கிற டாபிக் இது. சரியா? இது அர்த்தத்தை நீ பார்த்தியாச்சு. ரொம்ப சிம்பிளா ராமரை சில பேர் இப்படி எல்லாம் விதர்க்கவாதிகள் பண்றாங்க, அவங்க பேசுறதெல்லாம் அசத்து, தப்பு. என்ன இதோ தெரியறதே, கர்மத்தில் ஈடுபட்டா அகங்காரம் ஜாஸ்தி ஆகும், கர்ம பந்தம் ஏற்படுத்துறது, ஜன்மத்துக்கு காரணமாகிறது, திருஷ்ட விரோத காரணாத்து. பாக்குறோமே, நமக்கே புரிஞ்சிச்சுல இப்ப இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம். இதனால தேகாபிமானம் அபிவிருத்தி ஆயிட்டே இருக்கும். தேகாபிமானம்னா அகங்காரம் தான். சரியா? அப்ப அதனால நீ கிரியையில் ஈடுபடுவேன், அது கிரியை திரும்பி அகங்காரம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், இப்படிதான் இருக்கும். ஆனா வித்தை என்ன பண்ணும் தெரியுமா? நீ ஞானத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு விவகாரத்துல ஈடுபடாம இருந்துச்சுன்னா இந்த அகங்கிருதி, அதுக்குதான் நான் இந்த விஷயம் எல்லாம் இப்ப உங்களுக்கு சொன்னது. பாத்தீங்களா, அகங்கிருதி என்ன? அகங்காரம். நானும் பண்றேன், நான் ஒருத்தனை தனியா இருக்கேன்னு இருந்த ஜீவ பாவனை, அதுதான். அது தேகம் நான் நினைச்சுக்கிட்டோம், நானும் மனசு, நானும் புத்திசாலி நினைச்சுக்கிட்டோம், இது எல்லாமே போய்தான் அகங்காரம். தனியா நீ అనేది ஒன்றும் அப்படி எதுவுமே கிடையாது. இருந்தது ஒரே ஒரு சுத்த பிரம்மன் தான். அப்போ இதனால என்ன? வித்தியனால அந்த அகங்காரம் நீக்கப்படும் அப்படின்னு இது பிரசித்தமா சாஸ்திரத்துல சொன்ன விஷயம்தான். ஏன் இவ்வளவு சுலபமா சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? ராமர் பேசட்டும், கிருஷ்ணர் பேசட்டும், ராமகிருஷ்ணர் பேசட்டும், ரமணர் பேசட்டும், நீங்களும் பேசுங்க. டோன்ட் பாதர். 15வது ஸ்லோகம். விசுத்த விஜ்ஞான விரோச்சனாஞ்சிதா வித்யாத்மவருத்திश्चरमेति भण्यते. विद्यात्मवृत्तिश्चरमेति भण्यते. उदेति कर्माखिलकारकादिभिः. निहन्ति विद्याखिलकारकादिकम्. பதத்தோட அர்த்தம் முடிச்சுடுறேன் முதல்ல. விசுத்த விஜ்ஞான விரோச்சன ஆஞ்சிதா, அதை மொத்தம் ஒரே காம்பவுண்ட் சென்டென்ஸா எடுத்துக்கணும். அப்படின்னா சிம்பிள், சிரவண மனன நிதித்தியாசனங்களினால ஏற்பட்ட அந்த ஸ்திர ஞானம் புரிஞ்சுச்சா? அதுக்குதான் நான் முன்னாடியே பேசிட்டேன். அது இது 2 ஸ்லோகம் கனெக்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பதம் என்ன அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இதுதான் விஜ்ஞானம் சொன்னதுனால அது ஸ்திர ஜானம் தான், நாட்டு ஒரு ஞானம். அதனால பகவத்கீதையில கிருஷ்ணர் தனியா ஞான விஜ்ஞான யோகம்னு பேச வேண்டியது ஆயிடுச்சு. சரியா? சோ விசுத்த விஜ்ஞான விரோச்சன அஞ்சிதா
இங்க அப்படின்னா அந்த ஸ்திர ஞானத்துக்கு இவனு வந்துட்டான். ஸ்திர ஞானம் இவனுக்கு ஏற்பட்டுச்சு. எப்படின்னா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா கர்மயோகம் செஞ்சு சித்த சுத்தி எல்லாம் வர வச்சுட்டு அந்த சித்த சுத்தினால சாதன சதுஷ்டய சம்பன்னனாயி அப்புறம் ஸ்ரவண மனநாதி நிதித்தியாசங்களை பண்ணி அகம் பிரம்மாஸ்மி அனே அந்த ஆத்ம அந்த ஸ்வரூப ஞானத்துக்கு வந்துட்டான். சரியா? வந்ததுக்கு அப்புறம் இப்போ ராமர் இங்க என்ன சொல்றாருன்னா இந்த அந்த வித்யா எந்த வித்யா? ஸ்திர வித்யா. அகம் பிரம்மாஸ்மி ஞானம், நானும் பிரம்மம். எந்த வகையில எப்படி பார்த்தாலும் சரி பிரம்மம். ஸோ அந்த வித்யா என்ன பண்ணிச்சு? ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா, பரமாத்ம வித்யா அண்ட் பராவித்யா, மெட்டாபிசிக்கல் சயின்ஸ் வித்யா. ஆத்மவிருத்தி ஆத்மவிருத்தி சரமேதி பண்யதே. அதுதான் ஃபைனல். சரமம் வந்து கடைசி. அப்படி இருந்தா நிரூபணம் செய்யப்பட்டது. கண்ணியதேவன் அப்படிதான் நிரூபணம் பண்ணி காட்டு கொடுக்கப்பட்டதே. சரியா? அதனால எக்ஸ்க்ளூசிவ் இல்லைன்னா ஃபைனல்னு சொல்றோம் இல்லையா? சரம லட்சம். அது என்னன்னு இங்க கிளியர் இல்லை. நம்ம பிருகதாரண்யகத்துல இந்த வாரம் பார்த்தோம் அந்த மகா வாக்கியம். அது வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லணும். குரு உபதேசம் இல்லை. குரு சொன்னது எல்லாம் கேட்டு முடிஞ்ச நவ் ஃபைனல் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ டிக்ளேர்ட் மை செல்ஃப். நானு பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. ஆனா அந்த பதவியில் இங்க இல்லை. ஆனா அது வேற விதமா சொல்றாரு. ஸோ ஆத்மவிருத்தி சரம இதுதான். அது உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் உதேதி அதுக்கப்புறம் கர்ம அகில காரகாதிவி நிகந்தி. பாருங்க, கர்மத்துக்கு செஞ்ச அந்த குழந்தைகளு, கர்மக்கு செஞ்ச பந்தி சம்பந்திகளு, அது அர்த்தம். அதோட பரிவாரம் எல்லாமே சஞ்சித் கர்மா, ஆகாமி கர்மா, அது இது அதை சேர்ந்த காரகங்கள் என்னன்னு சொல்லுவேன். அந்த பதம் பகவத்கீதையில இன்டைரக்டா பகவான் ஒரு ஸ்லோகம் கொடுத்தார். சரியா? உதேதி கர்ம அகில காரகாதிபிகி நிஹந்தி வித்யா. வித்யா அகில காரகாதிம். இது மொத்தம் சேர்ந்து அர்த்தம் என்ன? அப்போ உனக்கு அந்த அந்த ஞானம், ஸ்திர ஞானம் வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தி கர்மத்துடைய பந்தம். சரியா? இதுக்கு ஸ்லோகத்துடைய அர்த்தம் முடிச்ச என்னன்னு சொல்லியாச்சு. அகம் பிரம்மாஸ்மின் ஸ்திர ஞானம் வந்த அதோடைய பவர்னால இந்த ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வேரோட அது இனிமே ஒண்ணு தொடவே தொடாது. யூ ஆர் ரிலீவ்டு. இந்த ரிலீவ்டு అనేది வந்து யூ ஆர் ஃப்ரீ అనేది இப்போ அனுபவிக்கணும், வரக்கூடாது. இந்த சரீரம் போனாதானே சார் நான் அதுக்கப்புறம் சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் பிறக்க மாட்டேன் நீங்க சொல்றீங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ பயமா இருந்துச்சுன்னா நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். முதல் பாயிண்ட். அப்புறம் உனக்கு தெரிஞ்சதோ இல்லையோ அடுத்ததானே இது அசல் உனக்கு வேதாந்தம் சரியா புரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஜென்மம் என்ன? இப்பவே ஜென்மம் இல்லை, நீ ஜென்மிக்கவே இல்லைன்னு சொல்றது. நீ பிறக்கவே இல்லை, அது புரிஞ்சிச்சா? இப்போ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நீங்க நான் பேசல உங்களை கூட. அது அப்போ மாண்டூக்கிய உபனிஷத்தும் அஷ்டாவக்ர கீதை அது எல்லாம் கேட்டாதான் அப்போ புரியும். பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம். நான் ராமர் ஹையஸ்ட் நாலேஜ் பத்தி சொல்றாரு, நீங்களும் எல்லா கிளாஸும் வரமாட்டுறீங்க.
ஆனா பிரம்ம ஞானம் வேணும், எனக்கு முக்தி வேணும்ன்றீங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? எனக்கு சிக்கலா இருக்கு, சங்கடம். சரி, ஏதோ புரிஞ்சுட்டு வரைக்கும் புரிஞ்சுக்கோப்பா, சரியா? மொத்தத்துல நீ புரிஞ்சுக்கலான்னு நீ பிரம்மந்தா, புரிஞ்சுக்கணும் பிரம்மந்தா, அது சத்தியம் அப்படிதான். நீ இப்பவும் பெருக்கவே இல்லை, எப்பவுமே பெருக்க போறது இல்ல, நீ பிரம்மந்தா. நீ புரிஞ்சுக்காம நான் இப்படியோ அப்படியோ நீ சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டு இரு, நான் என்ன பண்ணட்டும்? சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது. அதனால ஃபைனல் கோல் சொல்லியாச்சு. 5 காரகங்கள் இருக்குன்னு இது ஒரு காரகம் అనే మాట ఉంది. காரகம் அந்த காரியத்துக்கு கர்ம అనేదికి சில அதான் சொன்னானே, பந்தி சம்பந்திகள் எல்லாம், அது குழந்தைகள் எல்லாம் பிரேரணை பண்ற, பிரேரேபிக்கிற சில ஆக்சிலரிஸ், அது பேர் காரகங்கள். இந்த வாதனை ஒரு உதாரணத்துக்கு அங்க கூட வந்துச்சு. இப்போ இந்த கர்ம செய்யும் இங்கதானே சொன்னோம், அதுக்கு சுத்தி இதெல்லாம் பண்ணணும் இல்லை. இப்போ கணப ஹோமம் பண்ணவொன்னு அதுக்கு எத்தனை இருக்கும், விசா வாங்கணும்னா வேற அதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணணும் இல்லை, ஆக்சிலரிஸ். அப்படிதான் இவனுக்கு ஞானத்துக்கு இந்த கர்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இருக்கணும்னுவானே. நம்ம எல்லாத்தையும் விட்டுடணும். சரி, என்ன அந்த 5 காரகங்கள்? பகவத்கீதையில 18வது அத்தியாயத்தில் பகவான் அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக் விதம் விவிதாஷ்ச ப்ருதக் சேஷ்டா தெய்வம் சேவாத்ர பஞ்சமம். இந்த 5 தான் அந்த கர்மக்கு சுத்தி இருக்கிற சப்போர்ட்டர்ஸ். ஓகே, ப்ரொடெக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ். ஓகே, 5 சிம்பிளா சொல்றேன், ஸ்லோகத்தின் விட்டுடுங்க. முதல்ல இந்த சரீரம் இருக்கு, கரணம். அதுக்கப்புறம் நானும் பண்றேன்னு உள்ள ஒண்ணு தோணிட்டே இருக்குல்ல, நான் பண்ணிட்டேன், கர்த்தா. அதுக்கப்புறம் பல வகையான சேஷ்டைகள், சரியா? அதிஷ்டானம்னு சொன்னா சரீரம் எடுத்துக்கணும். அப்புறம் கர்த்தான்னு சொன்னா ஐ ஆம் த டூயர் பாவனை எடுத்துக்கணும். கரணம்னு சொன்ன இந்திரியங்கள் இருக்குல்ல, சரீரம் தானா மொத்தமா பண்ணல. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இப்படியெல்லாம் அது அதோட ஃபீல்டு இது பண்றது. கரணங்கள் இருக்குல்ல, சரி, பார்க்கறதுக்கு யூஸ் பண்ற கண்ணு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றது இல்லை. சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ற வாய் மணக்கிறதுக்கு, காது கேட்கறதுக்கு யூஸ் பண்ணல. அது அதோடது கரணங்கள். இப்போ 3 ஆயிடுச்சா? 4வது இந்த பல வகையான அந்த ஆக்ஷனை சேஷ்டா. அப்புறம் 5வது தெய்வம் என்கிறார் பகவத்கீதை. அந்த தெய்வம் என்ன அர்த்தம்னா, நம்ம பேலன்ஸ் கர்மக்கு பேர் தெய்வம். இந்த தெய்வம் அவனை கொண்டு இதுல மாட்டி வைக்க கூடாது. அவர் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் பகவத்கீதை. ஏன்னா அது நமக்கு தெரியாம இருக்க, அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியல, நம்ம கையில் இல்லாத போல இருக்கிறதுனால. கையில் இல்லாதது எல்லாருக்கும் என்ன சொல்றோம்? கடவுளே, ஆண்டவனே. பாஸ்ட் வாசனாஸ் சொல்றோம் இல்லையா, கர்ம தான் இன்ஃப்ளூயன்ஸ், அது எல்லாமே தெய்வம். இப்போ இந்த 5 சேர்ந்து ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கிறது சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னார், சரியா? இப்ப அதுதான் இங்க பகவான் அப்போ அந்த கர்ம ஞானம் உதயிச்சாச்சுன்னா ஒரு வாட்டி கர்ம அகிலம், அதிக ஞாபகம் வச்சுக்கணும், அகிலம், சரியா? அப்புறம் பிராரப்தத்தினை கூட நீ அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய தைரியம், எதிர்க்கக்கூடிய சக்தி, பிராரப்தம் கர்மம் அது எல்லாத்தையும் கூட சாட்சி பாவத்தோட வித்யாத்ம நிஷ்டத்தோட பார்ப்பேன். பிராரப்தத்தை யாரும் தப்பிச்சுக்க முடியாது. ஒரு ஞானி, மகாத்மா, கிருஷ்ணா, ராமா யாரு லோகத்துல இறங்கி சரீரமா இருக்கான்னு சொன்னா, அதுக்கு நீ என்னென்ன செட் ஆகி ரெடி ஆகி இப்போ நடந்து கொண்டிருக்கிறதோ, இப்போ இந்த சரீரத்துக்கு என்ன வியாதி வரணும், இது எவ்வளவு நாள் இருக்கணும்,
இதோடைய ஆரோக்கியம், போகம், ஆயுஷு இதெல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட். இது ஞானிக்கு கூட மாறாது. அது புரிஞ்சுக்கிட்டு அப்போ அது பாட்டுக்கு அது முடிஞ்சு போட்டோம். இனிமே எனக்கு ஜாயின் ஆட் ஆக போறது இல்லை அக்கௌண்ட்ல, அது திரும்பி வர போறது இல்லை. ஸோ இப்படி பார்த்தாலும் இது பலன் தான். நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் புரியாது. ஏதோ நீங்க கண்ணு தெரியாததே சஞ்சி ஏதோ பேரெல்லாம் சொல்றீங்க, சஞ்சுன்றீங்க, பேங்க்ன்றீங்க, அக்கௌண்ட்ன்றீங்க, ஆகாயம்ன்றீங்க, அப்படி போயிட்டு வருதுன்றீங்க. எனக்கு அதில் படாத பாடுபட்டு இருக்கேன். இப்போ இது நீ அப்படியே பார்த்தா இதோ சுத்தி இருக்கிறதோ பொசிஷன்ஸோ ரிலேஷன்ஸோ அது அப்படிதான் அறக்குறையா தான் இருக்கும். அது அனாத்மா, அதுல பர்ஃபெக்ஷன் வராது. வராதும், வர வேண்டியதில்லை, வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி அந்த அறிவு கூட வந்துச்சு இப்ப இந்த ஞானத்தினால பார்த்தேன். அதையும் வச்சுட்டு பார்க்கும்போது மொத்தம் நான் கர்மத்தில் தாண்டி வந்துச்சு. ஸோ இந்த வித்யா அகில காரகங்களுக்கு கூட கர்மம் இல்லை, கர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த படிய வாசனைன்னு சொல்லு, அது சொல்லு, இது சொல்லு, எதுவுமே இல்லை, கம்ப்ளீட் கான், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அடுத்தது 16வது ஸ்லோகத்தில் தஸ்மாத் த்யஜேத் காரியமசேஷதः சுதீஹ மசேஷ சுதீஹ வித்யா விரோதாத் ந சமுச்சயோ பவேத். ஆத்மானுசந்தான பராயணः சதா நிவృத்த சர்வேந்திரிய விருத்தி கோச்சரः. பதார்த்தத்துக்கு அப்புறம் வரேன். ஒரு விளக்கு ஏற்றணும்னா அதுக்கு திரி வேணும், அப்புறம் சரி எல்லாம் ரெடி. அந்த மெயினா நெருப்பு கொண்டு வரும். அது இன்னொரு விளக்கு இருக்காலும் சரி, இல்லைன்னா தீப்பெட்டி, இந்த குச்சி கொண்டு வந்து விளக்கு ஏற்றணும். இப்போ விளக்கு ஒரு வாட்டி ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த விளக்கு வெளிச்சம் கொடுத்து சுத்தி இருக்கிறது காட்டுறதுக்கு திரும்பி இந்த தீக்குச்சி வேணுமா? அது ஒரு வாட்டி ஏத்தியாச்சுன்னா அதுக்கு தனக்கு தானே பிரகாசிச்சு அது அப்புறம் சுத்தி இருக்கிறதெல்லாம் பிரகாசிக்க செய்யுது. உதாரணம் புரிஞ்சுச்சா? சரி, அப்போ இது இப்போ உதாரணத்துக்கு தாஷ்டாந்தத்துல அப்ளை பண்ணும்போது ஞானம் அடையிற வரைக்கும் தான் நம்ம சிரமப்படணும். பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வரணும், தூக்கம் வந்தாலும் சரி, அப்படி கஷ்டப்பட்டு உட்காரணும், கொசு கடிச்சிட்டுனாலும் வரணும், பண்டிகை நாள் கூட சில வாட்டி சாயங்காலம் வரணும். இது இங்க வருதா, இதுதான் பொங்கல், இதுதான் நியூ இயர்னு மாஸ்டர் சொல்றாரு. சில வாட்டி சொல்லி அங்க வந்துட்டீங்களே நியூ இயர் அன்னைக்கு, இதெல்லாம் பண்ணிட்டுதான் ஆகணும். ஆனா அப்போ அந்த ஞானம் ஒரு வாட்டி வந்ததுக்கு அப்புறம் அது மோட்சம். ஞானம் நம்ம மோட்சம் வரும் தானே சொல்றோம். அப்புறம் ஸ்திர ஞானம் ஆனதுக்கு அப்புறம் மோட்சம் வர்றதுக்கு திரும்பி இதெல்லாம் ஏதாவது உபயோகப்படணுமா? நீ அதுக்கப்புறம் கேட்கலன்னாலும் பரவாயில்ல, புரியுதா? அப்போ அது முன்னாடி என்னென்ன ஆக்சிலரிஸ் எல்லாம், ஆக்சிலரி என்ன, சிரவணம், மனநம், வர்றது, இதெல்லாம் பண்றது, வீட்டில் போய் படிக்கிறது, பாராயணம் பண்றது, திக்கிறது, திரும்பி யூடியூப்ல பாக்குறது, இதெல்லாம் எதுக்கு இனிமே? எப்போ? இப்ப சொல்லக்கூடாது. ஞான நிஷ்டம் ஸ்திரப்பிரஜ்ஞ வந்துச்சுன்னா சரியா? அப்போ எதுவுமே தேவையில்லை. அரகத்தான்னு எதெல்லாம் சொல்றோமோ இதெல்லாமே அதெல்லாம் சாதனை செய்யற சமயத்துலதான் தேவைப்படுறது. அப்புறம் அஜ்ஞானத்தினை நீக்கிறதுக்கு திரும்பி இது எதுவுமே தேவையில்லை. அங்க தீக்குச்சி தேவையில்லை, வெளிச்சம் அது பிரகாசிச்சுட்டு இருக்குது. அந்த ஞானமே அது சமர்த்தம் அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு. அதுக்கு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம்.
சரியா? அப்புறம் முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் வேதாந்தத்தில்? பிரம்மச்சரிய ஆசிரமம் అనేది ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோமா? நமக்கு எல்லாரும் முடிஞ்சு போச்சு. அது வந்து அங்க கர்மகாண்ட் இல்ல அவனுக்கு ஆக்சுவலா. அங்க எல்லாம் தர்மசாஸ்திரம் தான். 4 ஆசிரமங்களுக்குள்ள முதல்து கடைசியிலது கம்பேர் பண்ணி சொல்றோம். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கும்போது படிக்கும்போது எல்லாம் தர்மம், எல்லாம் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணணும். பிரம்மச்சாரி தனியா அவன் எந்த கர்மகாண்ட அதெல்லாம் பண்ண முடியாது. அவனுக்கு ஏதோ சின்ன சின்ன டிசிப்ளினுக்காக தான் அந்த கொஞ்சம் சின்ன கர்மா, அந்த அவபோசனம், இது சந்தியாவந்தனம், காயத்ரி சொல்றது, அது வந்து அவனு டிசிப்ளின் பண்ணி சித்த சுத்திக்கு பண்றதுக்கு தான். ஆனா கர்மகாண்டன்னு சொல்லும் போது பலம் ஆசிச்சு செய்யறதுல பாரிய இருக்கணும், குருஹஸ்தனா இருக்கணும். ஒண்ணுமில்லை என்னது, ராஜா வந்து அவனுதான் ராஜசூய யாகம் பண்ண முடியும், பிராமணர் ராஜசூய யாகம் பண்ண முடியாது. அஸ்வமேத யாகம் ராஜா தான், சத்திரிகள் தான் பண்ணணும். இப்படி எல்லாம் வேற்றுமை. அப்போ இப்படிப்பட்ட பிரம்மச்சரிய ஆசிரமத்திலோ கர்மசாஸ்திரம் தான் முக்கியமாயிருக்கு. அடுத்தது அப்படின்னா கர்மகாண்டையோ ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லை. இல்ல, குரு கிட்ட இருக்கு, அவரும் எல்லாம் பார்த்துக்கிறாரு, செய்யறாரு. இப்ப நம்ம குழந்தைக்கு என்ன இருக்கும், அப்பா அம்மா எல்லாம் பணம் கொடுக்குறாரு, அவன் ஆனா காலேஜ் போகணும், அவன் படிக்கணும், காலையில எழுந்திருக்கணும், பல்லு தேய்ச்சி இதெல்லாம் அவன் பண்ணணும். நியமங்கள் அவன் இருக்கணும். அப்புறம் சந்நியாச ஆசிரமம் கடைசியில 4வது பேசிட்டு இருக்கிறோமே, அது என்ன தெரியுமா? அது பிரம்மசாஸ்திரம். இது தர்மசாஸ்திரம் பேஸ்டு, அங்க பிரம்மசாஸ்திரம். 2 பேருக்கு கூட கர்மகாண்ட கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதுக்கு சொல்றதுக்கு தான் சன்னியாசிக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. யாராவது ஏதாவது ஆசிரமம் வச்சுக்கிட்டு நடத்துறாருன்னா கூட அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பண்ணல. அது நடக்கல, ஏதாவது ஆச்சு. இப்போ ஒரு வீடு நடத்தணும்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 சொல்றேன், சும்மா வேண்டியது. ஒரு ஆசிரமம் நடத்தணும்னு சொன்னா மாசத்துக்கு, பெரிய ஆசிரமம் இல்லைன்னா கூட எவ்வளவு ஆகும்? இந்த லட்சம் எல்லாம் எங்க இருக்க, எப்படி வரும், என்ன பண்றதுன்னு இவர் கவலைப்பட்டு இருந்தா அவரு கிரகஸ்தனு, இவருக்கு மேல கிரகஸ்தன் தான் மேல். ஆனா அவர் வந்து ஈஸ்வரன், கொடுத்தா நடக்கும், நடக்கலன்னு நடக்கலன்னு மாதிரி அவர் இது ஈஸ்வர காரியமாவே அவர் உள்ள டிஸ்டர்ப் ஆகலாமா, ஆயிடுவாரா? அது கூடாது. ஆனா எப்படி யாராவது அந்த சன்னியாசி அப்படின்னு, அவன் சன்னியாசி இல்லை, எதுக்கு அங்க போய் அது போட்டுக்கிட்டு இப்படின்னு மொத்தத்துல கவலைப்படாம இருக்கிறது தானே மனசு. மனசுன்னு பகவத் அர்ப்பணம் செய்யறது தானே, அகங்காரம் இல்லாம இருக்கிறது தானே சன்னியாசம். அதனால இந்த 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை. அப்புறம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அதனால இந்த சமுச்சயம் అనేది, கர்ம ஞானம் అనేది சேர்ந்து போகவே போகாது. therefore கர்மா ஞானம் cannot go together. அதான் இந்த ஸ்லோகத்துல ராமருடையதே. எதனால இப்படின்னு சொன்னா, காரணம் வந்து அதுக்கு பகிர்முகமான மனசு, அது வந்து ப்ரீ ஆக்குபைடு மைண்ட். ப்ரீ ஆக்குபேஷனுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? அது ஆல்ரெடி நிறைய சிந்தனைகள் கூட அது ஆக்குபை ஆயிருக்கு. எது? பகிர்முகமான மனசு ஆல்ரெடி அதுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ், கமிட்மெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று புரிஞ்சிச்சுல உங்களுக்கு. ப்ரீ ஆக்குபைடு. சத்சங்கம் முடிச்சு 8 மணி போனதுக்கு அப்புறம் தோசை மாவு இருக்கா ஃப்ரிட்ஜ்ல? இல்லையா? இல்ல, சப்பாத்தி மாவு பிசிஞ்சு வைக்கலாம்னு நினைச்சா போய் வச்சதுக்கு அப்புறம் 10 டைம் செய்யும். ப்ரீ ஆக்குபேஷன். இது மனசு பாருங்க, இப்போ கேட்கறவனு உட்கார்ந்து இருக்கும், ஆனா இதுல நிறைய ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. 8 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 9 மணிக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு நைட்டு பொண்ணுக்கு போன் பண்ணி கூப்பிடணும், இல்ல அவனு கூப்பிடுவான், நாளைக்கு பாரு, நாளைக்கு என்ன, தனுர்மாசம் எத்தனாவது நாள், நாளைக்கு, நாளைக்காவது கோயிலுக்கு போலாமா, ஒரு நாளும் போல வேதாந்தம் கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கு. இப்படி
அப்புறம் அடுத்த வாரம் பொங்கலுக்கு கொஞ்சம் எங்க போலாம், 2 3 நாள் ப்ரீ ஆக்குபைடு மைண்ட். என் பகிர்முகமா இருக்கு. ஆனா சிலது தவிர்க்க முடியாது. அது మరి என்ன சாப்பிடணும் நைட்டுக்கு இதை யோசிச்சுதான் ஆகணும். பட் ஜெனரல்ல என்ன சொல்லணும்னா, பகிர்முகமான மனசு நிறைய அது பிஸி மைண்ட் ப்ரீ ஆக்குபைடுன்னா சரியா. அதனால என்ன தெரியுமா, எந்த மனசு பகிர்முகமாய் எந்த மனசு ப்ரீ ஆக்குபை ஆயிருக்கிறதோ அந்த மனசு லாய்க்கு இல்லை இதுக்கு வேதாந்த ஞானம் கேட்கறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவேன்னா ஷாலோ மைண்ட். ஷாலோ பலம் இல்லாதது, பலகீனமானது ஷாலோ மைண்ட். லாய்க்கு இல்லை, அதான் சொன்னேன். அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, அது வேதாந்த கருத்து ஞானத்தினை எடுத்துக்கிறதுக்கு வேண்டிய சக்தி அதுக்கு இல்லை. நான் ரிசீவபிள் ஸ்டேட் மைண்ட். இந்த படி ஸ்டெப் பார்த்துச்சா, இங்கிலீஷ்ல சொல்லுகிற சென்டென்ஸ் நல்லா வரும். Extroverted mind is a preoccupied mind, and preoccupied mind is a shallow mind. A shallow mind is a non-receivable mind of Vedanta. அப்போ ஒருவேளை விவகாரம் பண்ணிட்டே நானும் வேதாந்தம் ஞானம் இது கேட்டுட்டே இருக்கிறதுன்னா நிஜமா நமக்கு எல்லாருக்கும் சேலஞ்சு தான். அதனால நான் உங்களை பாராட்டிட்டே இருப்பேன். இது எப்படின்னா பிரவருத்தி அண்ட் ஞானம் விவகாரம் பண்ணிட்டே ஞானத்தை எசிமுலேட் பண்ணிக்கணும்னா எதிர் நீச்சல். அதனால கிரகஸ்தனை ரொம்ப சிறந்தவன். சன்னியாசி விட்டு போனவன் ஒரு விதத்துல பயந்துட்டு எல்லாம் விட்டுட்டு போயினாருன்னு சொல்லலாம், எல்லாரும் சொல்லக்கூடாது. பட் இருந்தே அதே மருமகள் தான், அதே பிரச்சனை தான், அதே வீடு தான், அதே பொசு தான், அப்படி எல்லாம் இருந்து கூட நான் வேதாந்தத்தினை எசிமுலேட் செய்யறதுக்கு முடிவு பண்றேன்னா நீங்க எதிர்நீச்சல் பண்றேன்னு அர்த்தம். இது ரியல் டக் ஆஃப் வார் தான். ஃபுல்லா விட முடியல, இங்க இதையும் விட முடியல, இதையும் நல்லா இருக்கு, அதையும் நல்லா இருக்கு. ஓபிடிகே சபிடிகே எல்லாம் இது ரியல் சேலஞ்சு தான். சரியா? அப்போ நிவೃತ್ತಿ பண்ணி ஞானம்னா எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க, ஆசிரமத்தில் இருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, கிளாஸ் எடுக்கும் போது கேட்டுட்டே இருக்கிறது, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அப்படி இருக்க முடியுது இல்லை, கிரகஸ்தனுக்கு இருக்காது. அதனால்தான் நம்ம கண்டிஷனோட பேசணும் இல்லையா. எப்போ பார்த்தா சன்னியாசம் பேசிட்டார். సన్యాసులలో இதுக்கு భగవద్గీతలో எத்தனாவது ஸ்லோகம், 16. பத அர்த்தம் சொல்லல, 16வது ஸ்லோகம் தான். அதனால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. 16 தான். அதனால் எதனால் இதை இவ்வளவு பேசிட்டார் இல்ல. அதனால் தஸ்மாத் மழை வருதுனால், மழை தானே. தெஜேத் காரியம் அசேஷதः சுதீஹி. புத்தி இருக்கிறவனும் விவேகம் இருக்கிறவனும் ஓகே, அவன் எல்லா காரியங்களிலும் விட்டுடணும். அங்கதான் பயப்படும். ஆனா இப்ப நான் இவ்வளவு பேசியிருக்க அதெல்லாம் நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கணும், சரியா? எல்லாம் உருவனா என்ன. ஸோ இப்படி யாரு பண்ண முடியுது? அதான் விவேகம் புத்தி இருக்கிறவன் நானும் செஞ்சிட்டு இருந்தா கூட நானும் செய்யறது இல்லை, அதுக்கப்புறம் கர்மபலம் நான் ஆசிக்கிறது இல்லை. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் வரணும். வந்துச்சுன்னா கர்ம அசேஷதன்றாரு மொத்தத்திலே. அப்படி என்ன அர்த்தம்? நித்திய நைமித்திக பிராயஷ்சித்த காமிய எந்த கர்மத்தினே நீ முகத்தை கொடுத்து பேசாத, அதுக்குள்ள போய் மாட்டுக்காது. ஒரே ஒரு கர்மம் மட்டும் பண்ணிட்டே இரும். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணும். இதே கர்மம் வச்சுக்கோ, விடாது. சாஸ்திரம் எடுத்துட்டு படிச்சுட்டே இருக்கிறதுனே கர்மம் மட்டும் விடாது, அது கர்மதான். ஆனா மிச்சம் எல்லாமே இது ஒன்றும் அத்தனத்திலையும் கேன்சல் பண்ணும்.
அத்தனை கேன்சல் பண்ணும். சுதீஹி. ஏன்னா வித்யா வித்யா அவிரோதாத், வித்யக்கு கர்மக்கு விரோதம் இருக்கிறதுனால, ஞானத்துக்கு கர்மத்துக்கு இது சமுச்சய நபவேத். கிளியரா சொன்னார். இப்போ டாபிக் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து பண்ணணும், இது இப்படி இருந்துட்டா இருக்கணும் அப்படி இல்லான்னு சொல்லிட்டு, இங்க முக்கியமா கர்மன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சண்டே வரக்கூடாது. ஏதாவது பலம் அடிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த யாகம் இந்த யஜ்யம் பண்ணல. நம்ம அந்த விரதம் இந்த விரதம், அந்த சுவாமி இந்த சுவாமி, எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும், பயமா இருக்கு, அங்க போய் முக்கிக்கணும், அப்புறம் வேண்டிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி இது இந்த கர்மங்கள்லாம் இப்போ இவனுக்கு அது செஞ்சுட்டே இருந்த விவகாரம். சரி, அது விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத லௌகிக விவகாரம், லௌகிக வைதிக விவகாரங்கள் மொத்தம் சேர்ந்து அசேஷதா. லௌகிக விவகாரம் வைதிக விவகாரம் முக்கியமா. ஆனா இந்த காலத்துல வைதிக விவகாரம் எல்லாருக்கும் இல்லை, கொஞ்சம் பேருக்கு இருக்கும், அப்பப்ப ஏதோ பண்ணுவோம். ஆனா லௌகிக விவகாரம் மட்டும் விடமாட்டோமே. அதுக்கு சத்தியத்துவம் வச்சு கொடுத்துட்டு மனசா வாச்சா கர்மனா ரொம்ப சின்சியர்லி நான் லோக விவகாரத்துல ஈடுபடுவேன். மனசா வாச்சா கர்மனா பகவானை பத்தி ஏதோ ஞானத்துல ஈடுபடலாம், இல்லை அது பண்ண மாட்டோம். அப்போ அதனால இது ரெண்டும் சேர்ந்து போகும், வேணுமனு சொல்லாத அது நடக்காத விஷயம். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப எதுவுமே பண்ண வேண்டிய மாட்டேன், அப்புறம் கோவிலுக்கு கூட போக வேண்டியது அவசரம் இல்லை, எந்த விரதமும் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே அப்படி எல்லாம் மனசு வந்து அப்புறம் டெவில் ஒர்க் ஷாப் ஆயிடுமே. உனக்கு அந்த மனசுல எப்படி என்கேஜ் பண்ண முடியும், தைரிய ஸ்தைரிய வீரிய அதெல்லாம் வந்துச்சுன்னப்போ அவனுக்கு இது அப்ளிகேஷன். என்ன சொல்றாரு? அப்போ மனசுல என்கேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரிட்டையர் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னா நிறைய பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சர்ஃபிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சர்ஃபிங் தெரியுமா? இப்போ அந்த டிவி தேவையில்லை, போனே இருக்கு, ஜஸ்ட் ப்ரௌசிங். அப்படி திரும்பி எதேதோ பண்ணி மாட்டக்கூடாது. ஆத்மா அனுசந்தான பராயண, ஆத்மானுசந்தானம், ஆத்மா ஆத்மா பிரம்ம சிந்தனை, குரு சொன்ன வாக்கியங்கள், சாஸ்திரம், பகவத்கீதா எத்தனை இருக்கு. இது டைம் ஆளுமா? காலையில இருந்து பார்த்தா ராத்திரி வரைக்கும் எனக்கு டைம் போனதே தெரியல சார். அப்படி பண்ணி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் அப்புறம் பாராயணம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் வேதாந்தம் திரும்பி கேட்கலாம், கொஞ்ச நேரம் நீயே நோட்ஸ் எழுதலாம், எல்லாம் பண்ணிட்டே இருந்தா டைம் போனது தெரியல. நான் டிவி என்கிறது ஞாபகமே இல்லை எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது வரணும். பராயணன்றார். பராயணம்னா ஈடுபாடு, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், டேஸ்ட் வரணும். ஆத்ம அனுசந்தானம் செய்யறதுலோ பராயணர்களா இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸ்ரத்தா பக்தி வரணும். இது எப்போன்னு சதான்றார். அதான் சதாக்குதான் நான் இப்போ நாடு முடிச்ச காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா நீ ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன். உலக விஷயம் எதுவுமே தொந்தரவு பண்ணல, மனசு அலையில அங்கங்க அதையும் தொந்தரவு பண்ணல, நிம்மதியா இருக்கு, இருக்கிற இடத்துல நிம்மதியா இருக்கு. எப்படி இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்க? கொஞ்சம் எல்லாம் மறந்துட்டேன். என்ன காலையில சாயங்காலம் டிவி பார்த்துட்டே இருக்கேன்னா, யார் என்ன வந்தாங்களோ போனாங்களோ மறுபடியும் எனக்கு எதுக்கு அந்த டிவி, அப்படி என்கேஜ் பண்ணிடல. ஆத்ம அனுசந்தான பராயண சதா அப்படி இருந்து நிவத்த சர்வேந்திரிய விருத்தி கோச்சரக. அதான் சொன்னேன், எல்லா இந்திரியங்களையும் தேவையில்லாத அதோட பிரவருத்தி பொதுவா அது செய்யற விவகாரத்துல போக விடாமே பாருங்க. ரொம்ப கிளியரா சொல்றாரு, ஆத்மானுசந்தானம் பண்ணணும், மனசு அது பண்ணணும், இந்திரியங்கள் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கணும். நிவத்தி சர்வ இந்திரிய விருத்தி கோச்சரம், எது எது இருக்கு விற்த்திகள் அந்த எல்லாத்துலையும் விலங்கு 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 திருப்பு. அதுக்கு ஒரு வேலை கொடு. பார்க்கணுமா? பகவான் போட்டோ பாரு, இல்ல ஏதோ சாஸ்திரம் பாரு, ஸ்லோகம் பாரு, பகவத்கீதை பாரு.
எதுக்கு சங்கரர் கதை சொல்லும் போது நமக்கு எல்லாம் அந்த காலடி அவரு அந்த நதி எல்லாம் அதே மனசுல பாரு. அது ஒரு படம் பார்க்கிற போதுதான். அதனாலதான் அப்படி ஏதாவது பாகவதம் பார்த்த எல்லா ரிஷிகளும் நம்ம கூட பேசுற மாதிரி. ராமாயணம் நம்ம அந்த வனத்துல இருக்கிறோம், ராமர் கூட இருக்கிறோம், அயோத்தியில இருக்கிறோம், அப்படி பாவனை. அப்படி மனசு அதுல லயிச்சு வெளியில விவகாரம். இப்படி செய்தா சொன்னாரு. 16வது ஸ்லோகம் முடிஞ்சிச்சு. அப்புறம் 17 யாவத் யாவச்சரீராதிஷு மாயயாத்மதீஹ शरीरादिषु माययात्मधीः तावद्विधेयो विधिवादकर्मणाम् विधेय कर्मणा नेतीति वाक्यैरखिलं निषिध्यत अखिलं निषिध्यत ज्ञात्वा परात्मानमदत्यजेत् क्रियाः. ஓகே, இப்போ இதோட அர்த்தம் வர நான் சொல்லி அது முடிச்சுடுவேன். கீதையில ஒரு ஸ்லோகம் அதே 18வது அத்தியாயத்தில் பகவான் என்ன சொன்னார்னா, நஹி தேஹபிருதாம் சக்கியம் தியக்தும் கர்மாண்யசேஷதஹ. யாரு ஒருத்தனுக்கு தேகாத்ம பாவம் இருக்கிறதோ, பாடி ஐடென்டிபிகேஷன் அது இருக்கிற வரைக்கும் அவனால கர்மத்தினை புதுசா தெஜிக்க முடியாது, விட முடியாது. அது கரெக்ட் தான். మరి இப்போதானே சார் நீங்க மேல கர்ம அகிலம்னு ராமன் சொன்னார், எல்லாத்தையும் அசேஷமா அசேஷமான மிச்சம் இல்லாம. அது அர்த்தம் என்ன தெரியுமா? 2வது வரி கேளு பகவத்கீதை. எஸ்து கர்ம அது நடக்காது, ஆனா இது நடக்கும். எஸ்து கர்ம பல தியாகி சயோகித்ய விதீயதே. நான் சொல்ற சந்நியாசி யோகி, ஓகே, இந்த கவுன சந்நியாசி கிரகஸ்தன் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இல்லையா? யாரு தெரியுமா? யார் உண்மையா கர்மத்தோட பலத்தின்னு தியாகம் பண்ணி ஆனா கர்மம் பண்ணிட்டு இருக்கிறானோ, கர்ம பலத்தின்னு தியாகம் பண்ணி, அவன்தான் நிஜமான தியாகி, அவன்தான் நிஜமான சந்நியாசி, அவன்தான் நிஜமான ஞானி சந்நியாசி சொல்ல முடியும் என்ற கர்ம பல தியாகி. அதனால அப்போ ஞானத்துக்கு அகங்காரத்துக்கு ஒத்து வராது. இது ரெண்டும் சத்ருகள். ஞானமும் இருக்கு வந்துச்சு, ஆனா அகங்காரம் போல. கோபம் குறையில, பொறாமை குறையில, சின்ன சின்னதுக்கு டிப்ரெஷன் ஆயிடுவேன், எமோஷனல் ஆயிடுவேன். அதெல்லாம் அகங்காரத்துடைய சின்னம் கிடையாது. அதனால பிரசாந்தாத்மா விகதவீஹி, பிரசாந்தமா இப்போ மனசு எப்படி இருக்குன்னா அவன் தான். சரி, இப்படின்னு சொன்னார். அர்த்தம் பாருங்க. இப்போ 17வது ஸ்லோகம். எவ்வளவு நாளைக்கு? யாவத் சரீராதிஷு மாயையா ஆத்மதீஹி. இந்த மாயனால அஜ்ஞானத்தினால எவ்வளவு நாளைக்கு உனக்கு இந்த தேகாபிமானம் சரீரம் நானேது இன்னும் நினைச்சிட்டே இருக்கிறியோ, அப்போ வரைக்கும் உனக்கு அகங்காரம் பலப்பட்டு இருக்கிறது அர்த்தம். தாவத், அப்போ வரைக்கும் என்ன ஆயிடுமன்னா, உனக்கு வேதத்துல நியமிச்சு சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட கர்மங்களை நீ தாவத்து அது பண்ணிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அதர்மமா போக மாட்டேன். அதான் வேதத்துடைய அந்த பூர்வபாகன சொன்ன இந்த கர்மா, நித்திய நைமித்திக கர்மங்கள், பஞ்ச மகா யஜ்ஞங்கள், இது எல்லாமே எதுக்குன்னா இவன் இப்போ இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் 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 மேலுக்கு வருவான், கீழே போக மாட்டான். பகவான் சொன்னார் இல்ல, நமே பக்தன பிரணஷதே, என்ன நம்பி இருக்கிறவன் ஒருக்காகவும் வீணா போக மாட்டான், கீழே போக மாட்டான். அதான் இங்க சொல்றாரு,
அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா அஜ்ஞானம் இன்னும் போல, இன்னும் பூர்ணமா ஈடுபடல. முன்னாவது ஸ்லோகம்ல சொன்னது போல் நீ ஆத்ம அனுசந்தான பராயணன் ஆகலே, ஆகிறது முடிய மாட்டேங்குது, கஷ்டமா இருக்குன்னு பரவாயில்ல. ஆனா பஞ்சமகா யஜ்னங்கள் அது மட்டும் வேதம்னு சொன்ன அந்த நியமங்களை கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கு. அது உங்களுக்கு காப்பாற்றும் இல்லையா? ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா போகாத, ரொம்ப பகிர்முகமாகாத. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எங்கெங்கெல்லாம் அந்த அந்தர்முகம் வருதோ அது எனக்கு ஞாபகம் வரும், அம்பாளுடைய நாமம். அப்படி சொல்லி விதிவாத கர்மணம், விதிவாதம்னு விதிக்கப்பட்டு சொல்லப்படுற வேதபூர்வ கர்மத்தனை நீ பண்ணிட்டே இரு, அனுசரி. ஆனா எப்போ உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாயோடைய பவர் குறைஞ்சி, எப்படி குறைஞ்சிடும் மாயாவோட பவர்? இதுல பக்தி வரணும், ஸ்ரத்த வரணும், அப்படிப்பட்ட ஒரு ஆவணையோட என்ன சொல்றது, ஈடுபாடு வரணும். கண்ணு திறந்தா கண்ணு மூடனா எப்போ பார்த்தா எங்க போனாலும் சரி, எனக்கு இந்த சாஸ்திரம் குரு சொன்ன அந்த வாக்குகள், நான் தேகம் இல்லை அப்படின்னு சர்வத்திர ஈஸ்வரன் பார்க்கிற பாவம் இதே இருக்கணும். மாயில உளுந்து போக கூடாது. alert living is called spiritual life. தெரியாது அது அது வரும். அது எப்படி வரும்னா நீங்க பிரயத்னம் பண்ணலாம். அது வந்தப்ப என்ன ஆகும்? அப்புறம் இது தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, தெரியாது. அனாத்மா காணப்படுறது எதுவுமே கூட இது நேத்தி இது வாக்கியைஹி அகிலம் நிஷித்யத. எப்போ உனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் விவேகம் வந்துச்சு, ஸ்ட்ரென்த் வந்துட்ட, எதுவுமே சத்தியம் இல்லை, எந்த நாமரூபமும் சத்தியம் இல்லை. என்னோட சரீரம் மட்டும் இல்லை, என்னோட பாரிய சரீரம், என்னோட ஹஸ்பண்ட் சரீரம், என்னோட குழந்தைகளாவது யாருடைய சரீரம் சத்தியம் கிடையாது. அதெல்லாம் மாய சம்பந்திச்சுன்னு சொல்லி இது சத்தியம் இல்லை, இது சத்தியம் இல்லை, இது அனாத்மா, இது அனாத்மனை, இது ஆத்மா இல்லை, ஆத்மா இது இல்லை, இது இல்லை. எனக்கு நான் இத்தி நேத்தி நேத்தி. இந்த வாரம் புரதாரண்யக உபனிஷத்துல அது வரல, இன்னும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கன்க்ளூஷன்ல சொல்லியிருக்கேன். நேத்தி வாக்கியம், அந்த நேத்தி அந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நம்ம சங்கராச்சாரியர் எழுதின பிராதஸ்மரணம் படிச்சோம். நேதி நேதி வச்சனைர் நிகமாவூஜோ தம் தேவ தேவமஜமச்சுதமா உரக்கிரமனே. ஆனா அது எங்க ஆரிஜின் அதுக்குன்னு பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கு. அந்த நைதி வாக்கியகி, அந்த வாக்கியத்தினால அகிலம் சர்வத்தினையும் நெகேட் பண்ணிடும், எல்லாத்தினையும் நீக்கு, தள்ளிடு. சொன்னமில்ல ஒரு தீர் இதுக்கு முன்னாடி, எல்லாத்தினையும் அள்ளிக்கோ, எல்லாத்தினையும் தள்ளு, அள்ளு கொள்ளு, இதுதான் பண்ணு. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ணணும், ஆனா அறக்குறைய பண்ணக்கூடாது. ஆனா இங்க நேத்தி ப்ராசஸ் நிஷித்தியத்தை பண்ணி அப்புறம் என்ன மிச்சம் இருக்கும்? அப்புறம் ஞாத்வா பராத்மானம் அத, அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்ன? நான் தள்ளிட்டேன். யாரு தள்ளுதே? நான் மிச்சம் இருக்கேனே, என்ன நான் தள்ள முடியுமா? தள்ளிட்ட கீழே உள்ளவர்கள் யாரோ தள்ளிட்ட பரவாயில்ல, என்ன நான் எப்படி தள்ள முடியும்? தள்ள முடியாது. தள்ள முடியாத அந்த மிச்சம் எது இருக்கின்றனதோ அது பரமாத்மா கான்சியஸ்னஸ், உணர்வு అని சொல்லி ஞாத்வா தெரிஞ்சிருந்த பிறகு యజేతి క్రియాః. இனிமே கிரியா అనేది அது பண்ணல, இது பண்ணல, ஐயோ அப்படியே என்ன ஆயிடுமோ இன்னைக்கு, சொன்ன சொல்றேன், சீரியஸ் எடுத்துக்கணும். இன்னைக்கு தீபம் ஏத்தலையே வீட்டுல, நான் இங்க 5 உட்கார்ந்து இருக்கேன், என்ன ஆகுமோ, அதே சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் வராது. இந்த மனசுல உறுத்துறது இருக்காது. சர்வக்கிரி
ஆத்மனை உணர்ந்ததுக்கு அப்புறம், ஆத்ம ஜோதி உணர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த ஜோதி என்ன பண்ணும்? வேற கோவில் இருக்கிற சுவாமி என்ன பண்ணுவாரு? இல்லையா? சுவாமி இருக்காருன்னு எது யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியுது. அப்ப நான் தானே ஜோதி. நான் இருந்ததுனாலதான் சுவாமி அங்க இருக்காருன்னு சொல்றேன். நான் இருக்கிறதுனால சூரியன் அங்க இருக்காருன்னு சொல்றேன். அப்போ ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் சர்வத்திலும் భాషిக்கிற நான் అనేది நீ நினைக்கிற நான் இல்லைன்னு நேத்து தள்ளினதுக்கு அப்புறம் எது இருக்கின்றனதோ அது சத்தியம் ஏகம் நித்தியம் சாரம் அகம் பிரம்மாஸ்மி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய स्वावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.